16 மாவட்டத்திற்கு அடைமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடையும். எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழை பொழிவு அதிகரிக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க நண்பர்களே, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லப் போகிறோம். இனி வரப்போகிற நாட்களில மிக கனமழை வருமா அல்லது அதி கனமழை தீவிரமாகுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆனா நமக்கு வந்து மிதமானதுல இருந்து கனமழை மட்டும்தான் பதிவாகும். ஆனா 16ல இருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவு உறுதியாக இருக்கு. ஏற்கனவே நமக்கு நேற்றைய தினத்துல திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஒரு சில இடத்துல பரவலாக மழை பதிவாகியிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நேற்றைய தினத்துல நமக்கு வந்து பதிவாகியிருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பனிப்பொழியினுடைய தீவிரம் நீங்க கொடைக்கானல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 டிகிரி செல்சியஸ் தாங்க கொடைக்கானல்லாம் பதிவாகியிருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான குளிருடைய தாக்கமும் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக நிலவி கொண்டிருக்கு. வரும் நாட்கள்ல குளிருடைய தாக்கம் எப்படி இருக்கு, மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விரிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் 16 மாவட்டங்கள்ல உறுதியான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். அந்த 16 மாவட்டத்தினுடைய லிஸ்ட் இப்போ நம்ம அந்த பட்டியல் நம்ம பார்த்துடலாம். நீங்க கவலையப்படாதீங்க. இந்த 16 மாவட்டங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழை 3 சென்டிமீட்டர்ல இருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 சென்டிமீட்டருக்கும் மேலாக தான் உறுதியாக மழை பொழிவும் எதிர்பார்ப்புகள் உண்டு. எதனால இந்த மழையினுடைய தீவிரம் இப்போ கணிசமாக அதிகரிச்சிருக்கு? ஏன்னா நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே பரவலாக அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நமக்கு வரும் நாட்களிலும் இந்த குளிருடைய தாக்கம் இப்போதைக்கு நமக்கு முடிவடைய போறது கிடையாது. வரும் நாட்கள்ல குளிருடைய தாக்கமும் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல மழை பொழிவும் கணிசமாக தீவிரம் அடையும். ஆகவே இதன் காரணமாக வருகிற நாட்களிலும் தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவுகளும் அதிகரிக்கக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியினாலேயே நிறைய இடங்கள்ல இப்போ கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் நம்ம பதிவாகிறது பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்கள்ல காற்றுடைய திசைகள்ல மாற்றம் ஏற்படும். அதாவது வடகிழக்கு பருவக்காற்றில் சற்று திசை மாற்றங்கள் ஏற்பட்டு அதனாலேயே நமக்கு வந்து மழை பொழிவுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு. அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம், பருவமழை முடிவடைந்தது. வரும் நாட்கள்ல அந்த காற்றுடைய திசை மாற்றம் காரணமாக பரவலாக மழை பொழிவும் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிதமான மழையும். எந்த தேதிகள் அப்படின்னா ஜனவரி 24ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்திலிருந்து கடலோரத்துல கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனாலதான் மிக முக்கியமா நம்ம தேதிகள் வந்து எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இந்த தேதிகள் நீங்க மழை எதிர்பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க மழை எதிர்பார்த்தா கண்டிப்பா மழை வரப்போறது கிடையாது. வெயிலும் பனிப்பொழிவு மட்டும்தான் இன்னைக்கு இருக்க போகுது. அதனால எந்த தேதியில நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்புறம் மழையில போய் மாட்டிக்காதீங்க. வருகிற ஜனவரி 24ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரித்து ஜனவரி 26ஆம் தேதி இரவு வரைக்கும், இரவு நள்ளிரவு வரைக்கும் இந்த மழை நீடிக்கக்கூடும். 27ஆம் தேதி முதல் நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 24, 25, 26 இந்த 3 நாள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனாலதான் நேரங்கள் முதற்கொண்டு நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம், மாலை அல்லது இரவு நேரங்கள். அதே மாதிரி 26ஆம் தேதி இரவு நேரங்கள். அப்ப 25ஆம் தேதி என்னங்க ஆகும் அப்படின்னா நாள் முழுவதும் பரவலாக விட்டு விட்டு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடலோர மாவட்டங்களில் நாள் முழுவதும் விட்டு விட்டு மழை பொழிவுகள் ஜனவரி 25 எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். மாவட்ட வாரியாக இந்த ஜனவரி 24, 25, 26ல எந்தெந்த மாவட்டத்தில் மழை எப்படி இருக்கும்னு சொல்லி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் மழை பொழிவு மிதமான மழையும் கடல் ஒட்டிய பகுதிகளில் சற்று வலுவான கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. உதாரணமா நீங்க கடலூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், புவனகிரி, மஞ்சக்குப்பம், நெல்லிக்குப்பம் போன்ற அந்த கடல் ஒட்டிய பகுதிகள் எல்லாம் நமக்கு பரவலாக கனமழை தீவிரமாக இருக்கும்.
இதுவே நீங்க விருத்தாச்சலம், திட்டக்குடி, பெண்ணாடம், பண்ருட்டி போன்ற இடங்கள்ல மிதமான மழையாக அறிவித்த தேதிகள்ல எதிர்பார்க்கலாம். அதே மாரி தான் விழுப்புரம் மாவட்டத்திலயும் தெற்கோயிலூர், மடப்பட்டு, இந்த உளுந்தூர்பேட்டை பக்கம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லேசான மழை, மிதமான மழையா தான் இருக்கும். ஆனா இதுவே நீங்க வந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் போனீங்கன்னா, சற்று கனமழையினுடைய தீவிரம் வலுவாக இருக்கும். இதே போல தான் ஒவ்வொரு கடலோர பகுதிகளிலும் சரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில மகாபலிபுரம் இது போன்ற பகுதிகளில் வலுவான மழையும், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் போன்ற இடங்களில் மிதமான மழையுமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே இந்த காஞ்சிபுரம் மாவட்டங்கள், திருவள்ளூர், சென்னை இது போன்ற இடங்கள் எல்லாம் நமக்கு மிதமான மழையும், சில இடங்களில் மட்டும் பரவலாக கனமழையும் அறிவித்த தேதிகளில் எதிர்பாருங்க. அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்கள்ல மழை எப்படி ப்ரோ இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கணிசமாக நமக்கு மழை தீவிரமானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, காரைக்கால், நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டாவினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் உறுதியாக கனமழையானது தீவிரமடையும். திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். மாடரேட் ரெயின்ஃபால் சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள், புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்கப்படுது. டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்கள்ல மட்டும் சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழக கடலோரங்களும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளும் தென் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ வேணா உங்களுக்கு வெயிலும் பனிப்பொழிவு மட்டும் இருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய தேதிகள் 25, 26 தென் மாவட்டங்களில் பகுதியான மிதமான மழையா இருக்கும். தென் மாவட்டங்களும் அநேக இடங்கள்ல நமக்கு வந்து சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழையாவது பதிவாகிட்டு போகும். இந்த 25, 26 கவலைப்படாதீங்க. வானிலையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி பகல் நேரங்களில் வெயில் கொஞ்சம் காமிக்கிற போல இருக்கும். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த வெயிலுடைய தாக்கம் எல்லாம் கணிசமாக இப்போ குறைஞ்சி மறுபடியும் வானம் மேகமூட்டமாக மாறி ஒரு வடகிழக்கு பருவமழையில் இருக்கும்போது குறிப்பாக ஒரு புயல் வந்தா அல்லது ஒரு பெருமழை வந்தா எப்படி நமக்கு கிளைமேட் அதாவது வானிலை மாறுமோ அது போல நமக்கு வரக்கூடிய இந்த 25, 26 கண்டிப்பாக இருக்கும். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் ஒரு அருமையான ஒரு வானிலை 25, 26 ஒரு சாரல் மிதமான மழை ஒரு கனமழையாக இருக்க போகுதுங்க. அடுத்ததா நம்ம வந்து பார்க்க போறது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டத்தில் பெரும்பாலும் பனிப்பொழிவே ரொம்ப தீவிரமாக இருக்கும். பகுதியாக மட்டும் ஏதாச்சும் சில இடத்துல மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிக மழை உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை எதிர்பார்க்க முடியாது. லேசான சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும்தான். ஆகவே நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் சாரல் மற்றும் மிதமான மழையை பெய்யும். கனமழைக்கான வாய்ப்பு குறைவு. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், நாலுமுக்கு பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும், காக்காட்சி பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருத்தணியில் 15 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஆகவே மழை அளவு மற்றும் பனிப்பொழிவு ரெண்டுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். தயவு செய்து உஷாரா இருந்துக்கோங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இந்த பனிப்பொழிவினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு இருக்க தான் போகுது. பிப்ரவரியினுடைய 3வது வாரத்திலிருந்து இந்த 2026 பிப்ரவரி 3வது வாரத்திலிருந்து படிப்படியாக அந்த பனிப்பொழிவினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்தில் வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கிறோம், போய் மறக்காம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே.